பொங்கல் பண்டிகை நெருங்கும் வேளையில் தூத்துக்குடியில் பாரம்பரிய உடை அணிந்த வெளிநாட்டினர் மண்பானையில் சர்க்கரை பொங்கல் வைத்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துராமன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் முத்துராமன், விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடியில் பாரம்பரியம் உடை அணிந்து வெளிநாட்டினர் பொங்கலிட்டு கொண்டாடினர். தூத்துக்குடி அதாவது சாயர்புரம் அருகே உள்ள ஒரு தோட்டத்தில் வெளிநாட்டர்கள் தமிழர்கள் பாரம்பரிய முறைப்படி வேட்டி சேலை அணிந்து மண்பானையில் சர்க்கரை பொங்கல் வைத்து பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்தனர். சென்னையில் உள்ள கிளாசிக் என்ற தனியார் சுற்றுலா நிறுவனம் கடந்த 17 வருடங்களாக வெளிநாட்டர் பங்கு வரும் ஆட்டோ சேலஞ்ச் என்ற ஆட்டோ சுற்றுலா பயணத்துக்காக ஏற்பாடு செய்து வருகிறது. இந்த ஆண்டு ஏற்பாடு செய்யப்பட்ட ஆட்டோ சேலஞ்ச் சுற்றுலா பயணமானது கடந்த 28ஆம் தேதி சென்னையில் தொடங்கி நியூசிலாந்து, இத்தாலி, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா உள்ளிட்ட 4 நாடுகளைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 26 பேர் கலந்து கொண்டு சென்னை, புதுச்சேரி, தஞ்சாவூர், மதுரை வழியாக இந்த தூத்துக்குடி வந்து அதாவது உப்பளங்கள் பிரசித்தி பெற்ற பனிமயமாத ஆலயம், முத்துநகர் கடற்கரை ஆகியவற்றை பார்வையிட்டு அருகில் உள்ள இந்த தோட்டத்தில் கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர். தோட்டம் முழுவதும் கரும்பு, மஞ்சள் குலை, வாழை தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன. ஆட்டோக்குழி வந்தவர்கள் சேலை அணிந்து 9 அணிகளாக அடுப்பு வைத்து தனித்தனியாக பொங்கலிட்டு பானை, பச்சரிசி, சர்க்கரை ஆகியவற்றை வழங்கப்பட்டன. ஒவ்வொருவரும் தனித்தனியாக பொங்கல் வைத்தனர். பானையில் பொங்கல் வரும்போது தோட்டத்தில் பணிபுரிகள் செய்து காட்ட பொங்கலுக்கு கோஷம் அளித்து புலவை வைத்து சத்தம் கேட்டனர். அதாவது இவர்கள் இந்த நம்ம பாரம்பரியம் மிக்க இந்த மாம்பழம், கொய்யாப்பழம், பலாப்பழம், பேரிச்சப்பழம், ரம்டான் பழம் உள்ளிட்ட பல வகைகளில் மற்றும் பதநீர், இளநீர், பழச்சாறு, பனக்கிழங்கு ஆகியவற்றை உண்டு மகிழ்ந்தனர். விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.